நண்பர் பூர்ணச்சந்திரன் இன்னைக்கு இறந்து விட்டார். இவர் வந்து எனக்கு மதியம் ஒரு 3:26க்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தார், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதை கேள்விப்பட்ட உடனே நான் ஃபோன் அடிக்கிறப்ப போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் எனக்கு பேசினாங்க. விவரம் எதுவும் தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேஷனில் விசாரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இறந்தாங்கன்னு சொல்லி பாடியை கூட்டி போய் மார்ச்சரில் காமிச்சாங்க. இவர் இறந்தது வந்து இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க விடாமல் செயல்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி, சாமி இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலை அவர் முன்னாடியே நான் என்னையே தீபமாக ஏற்றிக்கிறேன்னு சொல்லி எரிஞ்சிருக்காரு. 3:26க்கு எனக்கு பதிவு வந்திருக்குது. 3:26 முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னே கால் பண்ணுறேன். அவருக்கு கால் பண்ணணுமே ஸ்டேஷனில் தான் எனக்கு தகவல் தெரிவித்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் உடனடியாக வாங்கன்னு. ஸ்டேஷனில் விசாரிச்ச வகையில் 3:30க்கெலாம் நடந்திருக்குமா சொல்கிறாங்க. அங்கேருந்து எல்லாமே 3:26 அப்போ ஒரு 4-5 பேருக்கு அனுப்பியிருக்காரு. அனுப்பிட்டு இந்த வேலையை இமீடியட்டாக பண்ணியிருக்காரு. காவல்துறை விசாரணையில் என்ன சொன்னாங்க, எப்படி பண்ணிக்கிட்டாரு, என்ன மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கதவை உள்ளபடி பூட்டிக்கிட்டு அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் சார், பெட்ரோலுங்க மாதிரி சொன்னாங்க. பெட்ரோல் ஊற்றி இறந்துட்டார். உங்கள்கிட்ட இது சம்மந்தமாக ஏற்கனவே எதுவும் பேசி இது வரைக்கும் எதுனாலும் பேசினது கிடையாது, எந்த தகவலும் சொன்னதில்லை. உங்களுக்கு எப்படி உறவினரா நண்பர். அவர் கட்சியில் இருக்காருங்க? எந்த கட்சியிலே இல்லை, எந்த கட்சியிலே இல்லை. அவர் வந்து சிவபக்தர். அமாவாசை தவறாமல் சதுரகிரி மகாலிங்கம் கோயில் வருவார். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. அவங்க வீட்டில் வந்து ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி காலைல என் கூட வரப்போ கூட அவர் கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு தான் வந்தார். அப்போ கூட நமக்கு புரியலை. சம்பவத்துக்கு அப்புறம் தான் இப்போ அவர் பாடினதே புரிய வருது.